கறி குழம்புக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்குங்க நம்மளோட இந்த கருப்பு சுண்டல் குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஹாய்ங்க, வெல்கம் டு மகி விலாக்ஸ். இந்த விலாகில் வந்து நம்ம சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சுண்டலை நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேங்க. இதோ இந்தளவுக்கு சுண்டல் எனக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கேன். இப்போ இது ஒரு தடவை கழுவிட்டு திரும்பவும் இதில் நான் தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து குக்கரில் விசில் வச்சிடலாங்க. இந்த சுண்டலை 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுண்டல் நல்லாவே சாஃப்டாக வெந்துருங்க. இந்த குழம்புக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா ஒன்று அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூடவே 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். கூடவே காரத்துக்கு நான் குருமிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் ஒரு டைம் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க. இதுவும் இது கூட சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வரமல்லி சேர்த்துருக்கேங்க. வரமல்லி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்தா போதுங்க. வரமல்லி சேர்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது காரத்துக்கு 2 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த வரமிளகா கொஞ்சம் காரம் அதிகங்கிறதுனால நான் அளவாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரியட்டுங்க. இப்போ ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட நல்லா வதக்கிடலாம். கூடவே 2 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா இப்போ வதக்கி விட்டுறலாம். இப்போது ஒரு 10 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. அதையுமே இது கூட நல்லா வதக்கிடுறேன். நல்லா பழுத்த தக்காளியாக 2 பழம் சேர்த்துருக்கேங்க. பெரிய சைஸ்லேயே தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு நம்ம புளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. தக்காளியில் இருக்க அந்த புளிப்பு மட்டும்தான். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக தேங்காய் துருவலும் இது கூட சேர்த்துருக்கேங்க. நீங்கள் தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இதை அரைக்கிறோமோ குழம்பு அந்தளவுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையுமே இது கூட நான் சேர்த்துட்றேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாங்க. இப்போது வேக வச்ச சுண்டல் எடுத்துக்கலாங்க. இந்த சுண்டல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே கீழே ஊற்றிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாங்க. சுண்டல் வேக வச்சப்போ அந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாங்க, வெறும் சுண்டல் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறேங்க. எல்லாமே நம்ம மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் அது குக் பண்ண தேவையில்லைங்க. அந்த சுண்டலில் மட்டும் மசாலா நமக்கு கோட்டாச்சுன்னா ஓகே தான். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. எனக்கு ரொம்ப கிரேவி திக்காக இருக்க மாதிரி இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இவ்வளோ திக்னஸ் இருந்தாலும் நீங்கள் இதை அப்படியே விட்டுறலாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரித்து வந்துடுச்சு. இப்போ நம்மளோட குழம்பு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்பு வந்து நல்லா சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க.
ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்மளோட குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்ட்டான சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.